என்ன தம்பி வேணும்? தாத்தா, என்கிட்ட ஒரு தங்க முட்டை இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? தங்க முட்டையா தம்பி? கொண்டா பார்ப்போம். எவ்வளோ ரூபா அது? 200 தாத்தா. 200 தம்பி? கொஞ்சம் குறைச்சிக்க தம்பி, குறைச்சி வாங்கிக்க. ஒரே ரேட், ஃபிக்ஸ்டு ரேட் தாத்தா, 200 தான். 200 சொல்கிற? சரி சரி, 200 கொடுத்து வாங்கிட்டு நாம் அப்புறம் நிறைய ரூபாய் பார்த்துக்கலாம். சரிப்பா, இந்தா 200. தாத்தா வாங்கிடுவார் போலே 200 நம்மளுக்கு எல்லா கட்டிடும், பிரச்சனையே இல்லை. இவர் ஈஸியாக ஏமாத்தியாச்சு. சரிப்பா, நீ கொடுக்குற, நான் நம்பிக்கையாக வாங்குகிறேன். இந்தாப்பா 200 வாங்கிக்க. காலையிலேருந்து ஒன்றும் வியாபாரமே நடக்கலை. 200 கொண்டு வந்தேன். அது இந்த பையன் தங்க முட்டை கொடுத்துட்டு 200 வாங்கிட்டு போயிட்டான். தங்க முட்டையை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். திறந்து பார்த்தா உள்ளே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஃபுல் இருக்குது. அந்த பையன் என்னை ஏமாற்றிட்டானே. அவனா ஏமாத்தினா? நான் தானே ஏமாத்தினேன். அவனுக்கு பொம்மை நோட்டு தானே நான் கொடுத்தேன். அவன் தான் ஏமாந்துட்டு போகிறான். 200 கிடைச்சிருச்சு அவரை ஏமாற்றி. என்னது, பொம்மை நோட்டா? ஐயா, முட்டை இருக்கா? முட்டை இல்லைம்மா, ஆனால் ஒரு தங்க முட்டை இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? எவ்வளோ ரூபா முட்டை? அம்மா, இது தங்க முட்டைம்மா, 200 கொடுங்கம்மா. ஐயா, 150 ரூபா கொண்டு வந்திருக்கேன், தங்க முட்டை கொடுங்க ஐயா. பிளாஸ்டிக் முட்டையை கொடுத்துட்டு 150 வாங்கிடலாம். சரி, காலையிலேருந்து வியாபாரமே நடக்கலை. அந்த பையன் என்கிட்ட முட்டையை கொடுத்து ஏமாற்றிட்டான். சரி, இந்த அம்மா கிட்ட 150 முட்டையை கொடுத்துருவோம். 150 எங்கள் தங்க முட்டை கிடச்சிருச்சிங்க. சரிங்கம்மா, நீங்கள் 150 கொடுங்கம்மா. என்ன பண்ணுறது, காலையிலேருந்து வியாபாரம் இல்லை. இதையாவது வியாபாரம் பார்ப்போம். இந்தாம்மா தங்க முட்டை வாங்கி வீட்டில் போய் எடுத்து பாருங்கம்மா. சரியா? இந்தாங்கம்மா, வாங்கிங்க. அந்த பையன் ஏமாத்தனா, நான் இந்த அம்மாவை ஏமாத்திட்டேன். தங்க முட்டை என்ன கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா, வீட்டில் போய் பார்த்தா பேப்பர் வச்சுருக்காரு. அவர் என்ன ஏமாற்றிட்டாரு. கடைக்கு போய் நல்லா சேர்த்து உடைச்சி போடணுண்டா. ஐயோ, அந்த அம்மா வருது. ரெடி ஜூட். திரும்பி பார்த்தா அந்த கடையே காணா.